வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாகில் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு மகாபலிபுரம் போகிறோம். அந்த விலாகில் வந்துட்டு சரி தனியாக போகிறோம்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டேன். இவன் என்னடானா அப்படியே கிளம்பி வந்துட்டான். நான் வந்தேன் பார்த்தியா? என்னடா கேனோட வந்திருக்க? இதுவா ரேஷன் கடையில் கிருஷ்ணால் வாங்கலான்னு போனேன். ஜஸ்ட் ஒரு 2 பேர் பின்னாடி தான் இருந்தேன். வாங்கலான்னு போகும்போது அர்ஜென்டினியா அப்படியே விட்டு வந்துட்டேன். சொல்லு மச்சான், என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மகாபலிபுரம் போகிறோன்னு சொன்னேன். அதோட அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. அவனையும் ஓட்ட விட்டுட்டேன். போயிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு மகாபலிபுரம் மடாடை வீட்டில் போய் ஏசியை போட்டு படுறான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தான். நம்ம விடுவோமா? டேய், இதுவாடா முக்கியமான விஷயம். கிருஷ்ணால் வாங்குறதை விட்டு வந்துட்டேன். சரி மாப்பிள்ள, பீச்சுக்காச்சும் கூப்பிட்டு போடான்னு சொன்னான். அதனால் நாங்கள் இப்போ பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச்சிலேருந்து அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்துட்டு அந்த டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த டெம்பிளையும் நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். இப்போ இவன் டேரெக்டாக பீச்சுக்கு தான் மாப்பிள்ள விடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கான். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான்ட்டு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. ஆனால் முக்கியமாக இதில் வந்துட்டு நம்ம அந்த 2 டெம்பிள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லைட் ஹவுஸ் போய் விசிட் பண்ணுறோம். இதெல்லாம் மேஜராக இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு பிளான் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். இவன் ஆனால் பீச்சில் கால் வச்சவே தீருன்னு போயிட்டுருக்கான். ஆல்மோஸ்ட் பீச் வந்தாச்சுங்க. பீச் வந்து அவன் கால் நினச்சிட்டு ஒரு பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த கதையை நீங்களே பாருங்கள். தம்பி, உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. இந்த ஓலைப்படி பார்த்தாக்க உங்களுடைய பெயர் விமல், உங்களுடைய தாயார் பெயர் கீதா, தகப்பனார் பெயர் இளங்கோ. கரெக்டா? சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதான். எல்லாம் அங்கே குதிரையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி இவங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் குதிரையை போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எல்லாம் நிறைய ஃபன் நடந்துட்டு இருந்தது. அப்படியே பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த குதிரையில ஏறி அப்படியே ஆந்திரா போயிருவாங்க. நான் சொன்னேன்ல வருவான்னு. அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்க. சரி அந்த பண்ணெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு அந்த கோயில் போயிட்டுருக்கோம். அந்த கோயிலுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இன்னொரு ரூட் இருக்குது. நம்ம இது பீச்சுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வந்துட்டு வந்த ரூட்டே தான் இது. இதுக்குள்ளே நம்ம போகிறப்போ ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். போகிற வழியில் ஃபுல்லாக கடை தாங்க. எல்லாமே அந்த குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடுவாங்க. நிறைய பொம்மை இருந்தது. உங்களை மாதிரி ஆளுங்க ஹைப் ஏற்றி தாண்டா பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்தீங்க. டைப் ஹைப் கொடுக்காதீங்களா? இங்கே இருமாப்ல ஹைப் பார்க்காத. அது ஹைப் வாங்குறவனுக்கு பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. ஓவரா எதிர்பார்க்காதீங்க. என் அக்கா பையன் ஞாபகம் தான் வந்துச்சு. உள்ளே போய் அவன் எதனா வாங்கிக்குவான். சரி அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கடைங்க, எல்லாமே பொம்மை கடை. ஆனால் லேடிஸுக்கும் ஒரு 10 கடைக்கு மேலே இருந்தது. ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கவரிங் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இது கடைசியாக இருக்க 2-3 டாய் ஷாப்ஸு. இந்த டாய் ஷாப்லேருந்து அப்படியே ரைட் திரும்பினா இப்படியே அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் தாங்க. என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு 40 ருபீஸ் பே பண்ணால் அந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கிக்கலாம். அதுமாரி வயசானவங்களுக்கும் வந்தாங்கன்னா அங்கே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது. அதிலே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க காமிப்பாங்க. அது வந்துட்டு மேக்ஸிமம் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே எதுவுமே வந்துட்டு குப்பை போடல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது நம்ம செக்யூரிட்டியும் வந்துட்டு ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு ஒன்ஸு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. எல்லாமே கவனிச்சிக்கிறாங்க. ப்ராப்பராக எல்லோரும் போயிட்டு வராங்களா, ஏதாவது கைடன்ஸ் வேணுனாலும் அவங்களே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்துட்டு பல்லவா டைனாசிட்டியால் வந்து கட்டப்பட்ட ஒன்று. இது ஷோர் டெம்பிள்னு சொல்கிறாங்க. அதேமாதிரியே வந்துட்டு 100s of yearsையும் இது கடந்து நிற்கிது. இது இந்த உப்பு காற்று, அதுக்கப்புறம் இந்த சுனாமி எல்லாமே இந்த கோயில் பார்த்துருச்சிங்க. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிலதெல்லாம் வந்துட்டு ஒரே கல்லில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட்ஸ் பண்ணி அந்த கல்லை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதுக்கான பர்ஃபெக்ஷன்ஸை கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏஷியன் பீரியடில் 1300 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போது இமேஜின் பண்ணால் கூட அது எப்படின்னு நினச்சி பார்க்க முடியாது. அதேமாரி இந்த கடற்கரையை ஒட்டி வந்துட்டு 7 கோயில்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 கோயில் வந்துட்டு இந்த ஒரு கோயில் தான் வந்துட்டு இன்னும் இந்த உப்பு காற்று, அதுக்கப்புறம் சுனாமி இதெல்லாம் தாண்டி இந்த கோயில் தான் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி நிற்கிது. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த கடற்கரை ஒட்டி வந்துட்டு 7 கோயில் இருக்குதுன்னு சொன்னால, அந்த 7 கோயில் வந்துட்டு 6 கோயில் வந்துட்டு சுனாமிலே வந்துட்டு உள்ளே போயிருக்கு. அது வந்துட்டு யாருமே நம்பலை. அதுக்கப்புறம் வந்துட்டு 2004 சுனாமி வந்தப்போ கடல் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிருக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் சில பேர் அதை உள்ளே ஒரு கோயிலெலாம் இருக்க மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ஸு இல்லை அந்த கல் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த கோயிலில் நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா ஒருத்துக்குமே ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஓவராலாக சொல்லப்போனால் இவங்களுக்கோட மத்தியில் இருக்க ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரியை வந்துட்டு உண்மையாக அவங்க பார்த்தது எப்போனா அந்த 2004 அப்போ அந்த சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இது எல்லாமே ரியல்னே நம்பியிருக்காங்க. இந்த ஸ்டாப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு இப்போது போயிட்டுருக்கோம். லைட் ஹவுஸுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒரே பாறையில் நிறைய சிற்பங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதையும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. ஒரு நிம்மதியான இடத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. என்னெல்லாம் விட்டால் இங்கேயே வந்துட்டு பாய் போட்டு படுத்துருவேன். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கேட்டுக்கும் இதுக்குமே இவ்வளோ தூரம் இருக்குது. ஆமாம், அந்த எலக்ட்ரிக் வண்டியிலே நானும் போயிருக்கலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன வயசானவன்னு நினச்சிருவாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது. பாருங்கள், அங்கிள்ஸ்லாம் ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு தொல்லை இல்லை. இந்த லவ் கப்புள்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் கிடையாது. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல். பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு அந்த ஒரே ராக்கில் செஞ்ச அந்த ஸ்ட்ரக்சர்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தெரியும். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். லைட் ஹவுஸுக்கு போகிறப்ப தான் ஃபன்னே இருக்குது. பாருங்க, விருட்டு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரியல, நடந்தே போக வேண்டியதாக இருக்குது. அங்கேருந்து வரும்போது வண்டியில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாம் தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன ஹாப்பினஸ் வாழ்க்கையில் மறந்து ஏதோ ஒரு நாள் பசங்கள்லாம் ஊருக்கு ஒன்றா வந்திருக்காங்க. ஏதோ ஒரு விளையாட்டுக்கு ஜாலியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கோம். இப்படி குரூப்புக்கு ஒரு ப்ரூமர் மாதிரி பேசி டார்ச்சர் பண்ணுறீங்களா? நம்மளும் பின்னாடியே போயிட்டுருக்கோம். படிக்கட்டுலாம் வாங்க நல்லா தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில இடத்துலலாம் வந்துட்டு படிக்கட்டே வந்து உடஞ்சி போன மாதிரிலாம் இருக்கும். இங்கே அப்படிலாம் இல்லை, படிக்கட்டு ஈஸியாகவே இருக்குது ஏறுறதுக்கு. பார்த்தீங்களா, மேலே அந்த மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போது வந்துருச்சு. எங்க அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க விருட்டு நோங்காமல் நடக்க வேண்டியதுதான். தியேட்டர்லாக வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஒருத்தன் பையா ஒன்று எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். ரெண்டு தானடா. அவனுக்கு புரியலையா, எனக்கு புரியலையான்னு தெரியலையா. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சொல்கிற மாதிரி நானும் போயிட்டுருக்கேன். மேலே இந்த வியூவை பார்க்கணும், அதுக்கு தான் போகிறது. பாருங்க, மேலே ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே சிலைலாம் இல்லை. சிலை இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. உள்ளே ஒரு பில்லர் மட்டும் தான் தெரியுது நமக்கு. அப்படியே கீழே இறங்கி போனால் இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம இந்த லைட் ஹவுஸை பார்க்கலாம். இந்த லைட் ஹவுஸில் என்ன ஹைலைட்னா, இதுவும் பல்லவாஸ் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ராக்கில் தான் கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கற்களால் பண்ணது தான். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கும் விசிட்டிங் சார்ஜஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துலேயும் வந்துட்டு உள்ளே எதுவும் வந்துட்டு சாமியெலாம் எதுவும் கிடையாது. ஆனால் உள்ளே பேக் சைடில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுதா, அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த சாமி இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ராஜாக்கள்லாம் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டின மண்டபம்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் லைட் ஹவுஸுக்கு போயிட்டுருக்கோம். லைட் ஹவுஸு வைக்கிறது பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்ட போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். பார்த்தாலே கில்லி படம் ஞாபகம் தான் வருது. த்ரிஷாவும் விஜயும் மேலே உட்காந்துருப்பாங்களோன்னு தோணுது. ஓடிட்டானா தப்பிச்சான்னு அர்த்தம். போய் புடுறா. வாங்க ஏறுவோம். பார்த்தீங்களா விசிட்டிங் சார்ஜஸ் இருக்குதுன்னு சொன்னால இந்த பக்கம் அடித்து வச்சுருக்காங்க, அந்த பக்கம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது உள்ளே போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த லைட் ஹவுஸுக்கு வந்துட்டு உள்ளே போய் விசிட்டிங் சார்ஜஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு அடல்ட்டாக இருந்தால் 12 rupees சம்திங் போட்டிருந்தாங்க. அதேமாரியே வந்துட்டு இல்லை ஃபாரினர்ஸுக்குனால் அது இன்னும் ஜாஸ்தியாகுது. இதில் ஸ்பெஷல் ஹைலைட்டே வந்துட்டு இந்தியன் சிட்டிசனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, ஃபாரின் சிட்டிசன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஃபாரினர்ஸ்னால் வந்துட்டு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. மேபி அது வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்து பார்க்குறாங்க, அதனால் எதனா இருக்கலாம். நம்ம நாட்டு கல்ச்சரை பார்க்குறதுனால. இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கம்மி தான். அங்கேயும் வந்துட்டு விசிட்டிங் சார்ஜ் வந்துட்டு டெம்பிளில் 40 rupees தான் வாங்கினாங்க. இப்போது இங்கேயும் வந்துட்டு 40 rupees தான் வாங்கினாங்க. லைட் ஹவுஸுக்கு தனியாக சார்ஜ், அது 12 rupees சம்திங். அதேமாரி இப்போது பாண்டவாஸ் அந்த கோயில் பார்க்க போகிறோம். அங்கேயும் வந்துட்டு அதே தான் சார்ஜஸ் சொன்னாங்க, 40 rupees. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரே இடத்துலே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு சார்ஜாக வாங்கிட்டு நம்ம மாட்டு ஃப்ரீயாக போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். இவங்க அடுத்த தடவை பீச்சில் வச்சாலும் தங்க தாஜ்மஹாலில் வச்சாலும் யாருமே வர மாட்டாங்க சார். ஏன்னா இங்கே ஒரு கவுண்டர் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு கவுண்டர் இருந்தது. அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பாண்டவாஸ் கோயிலை வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இதுவே நிறைய டைம் எடுத்துச்சு. அதனால் சரி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நம்ம இதை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் அவனும் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவன் தான் இப்போது அர்ஜென்ட்டில் இருக்கான். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேட்டாங்க அவனை. அதனால் இப்போ அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம். அவன் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் எப்பயும். சரி நம்மள ஓட்ட விட்ருவான்னு பார்த்தேன், அவனே ஓட்டிக்கிட்டு இருக்கான். சரி பை கைஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சந்தோஷமாக குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐ லவ் யூ.